வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திரு உத்திரகோசமங்கை. திரு உத்திரகோசமங்கை மிக பழமையான சிவத்தலம். பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் சிவராஜதானி. தென் கைலாயம் என பெயர் பெற்றுள்ளது. இத்தலம் பாண்டிய நாடே பழம்பதியாகும் என்று மாணிக்கவாசகர் பெருமானார் பல இடங்களில் பாராட்டியுள்ள பாண்டிவல நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுபதி சீமையிலே உள்ளது. திரு உத்திரகோசமங்கையில் சுவாமி மங்களநாதராகவும் அம்பாள் மங்களேஸ்வரியாகவும் அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தில் சிறப்புமிக்க மரகத நடராஜர் மக்களுக்கு தன் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மேலும் இத்திருத்தலமே சிவபெருமானின் சொந்த ஊராக கருதப்படுகிறது. ஆதலாலே இத்தலத்திற்கு தட்சிண கைலாயம் என்று பெயர் வந்தது. அதாவது தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலமானது மாணிக்கவாசக பெருமானால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். மாணிக்கவாசக பெருமானால் பாடப்பட்ட திருவாசகத்தில் 38 இடங்களில் பாராட்ட பெற்றுள்ளது. சிவபெருமான் மங்கைக்கு, அதாவது பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் இரகசியங்களை உபதேசம் செய்ததால் இத்தலம் உத்திரகோசமங்கை என்று அழைக்கப்படுகிறது. உத்தரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் இரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவி. எனவே இத்திருத்தலம் உத்திரகோசமங்கை என பெயர் பெற்றது. இது மிகவும் பழமை வாய்ந்த சிவஸ்தலமாகும். மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்ற மூதுரை இத்திருத்தலத்தின் பழமையை குறித்து தோன்றியதாகும். முன்னொரு காலத்தில் 1000 முனிவர்கள் அருந்தவம் ஆற்றுவதற்காக உத்திரகோசமங்கைக்கு வந்தனர். அப்போது மங்களநாதர் அவர்களை நோக்கி, மெய் அன்பர்களே, இலங்கையில் மங்கை நல்லாள், கற்பின் தெய்வம், மாதர்குல மாணிக்கம், மண்டோதரி என்னை குறித்து தவம் ஏற்றுகிறாள். நான் அங்கு சென்று வருகிறேன். அதுவரையில் நீங்கள் இந்த வேத ஆகம நூலை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள். என் திருமேனியை ராவணன் எப்போது தீண்டுகிறானோ அக்கணமே இதோ இங்குள்ள அக்னி தீர்த்தம் என்ற திருக்குளத்தில் அக்னி பிழம்பு ஒன்று தோன்றும். அதை நானாக கருதி வழிபடுங்கள் என்று கூறி மறைந்தார். தவம் இயற்றும் மண்டோதரி முன் சிவபெருமான் குழந்தை உருவில் அழகு பதுமையாக காட்சி தந்தார். அதை கண்ணுற்ற மண்டோதரி மெய்மறந்து போனாள். அங்கு வந்த ராவணன் அன்பு மேலிட குழந்தையின் திருமேனியை தீண்டினான். அந்த கணமே உத்திரகோசமங்கை அக்னி தீர்த்தத்தில் ஒரு ஜோதி பளிச்சிட்டது. அதை கண்ட முனிவர்கள் ஓடி வந்து ஜோதியின் நடுவே விழுந்து நீரில் மூழ்கி மறைந்தனர். ஆனால் பல 1000 பேரில் ஒருவர் மட்டும் நீரில் மூழ்காமல் ஆண்டவன் அளித்த சிவாகம திருமறையை கைவிடாது அப்புண்ணிய தீர்த்தக்கரையில் அமர்ந்து விட்டார். தீப்பிழம்பின் நடுவில் குதித்த 1000 முனிவர்களுக்கும் சிவபெருமான் தேவியோடு காட்சி அருளினார். காட்சி கொடுத்த நாயகன் முனிவர்கள் அத்தனை பேரும் அங்கு லிங்கமாக உணர வேண்டும் என அருளி அவர்கள் மத்தியில் தாமும் ஒரு லிங்கமாக அமர்வதாக வாக்களித்து திரு உத்திரகோசமங்கை அக்னி தீர்த்தக்கரையில் அமர்ந்திருந்த முனிவரை நோக்கி, நாம் அளித்த சிவாகம திருமறையை உன் உயிரினும் இனிதாக கருதினாய். எனவே நீ பூ உலகில் இப்பாண்டி நாட்டில் ஒரு பழம்பதியில் மறைவர் குலத்தில் அவதரிப்பாய். மாணிக்கவாசகன் என்று உன்னை மாநிலம் புகழும். உன்னால் சைவமும் தமிழும் தழைத்தோங்கும். யோக சாதகர்களும் ஞானவான்களும் பெருகுவார். அதன் பேரில் எத்தலத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வோமோ அந்த உன்னத ஞான தலத்திலே நீ வேறு நான் வேறு என்பதின்றி உன்னை நம்மிலே நாமாக ஐக்கியமாக்கிக் கொள்வோம். இவ்விதம் ஈசன் மாணிக்கவாசகருக்கு அருள் செய்தார். இந்நிகழ்ச்சியின் அடையாளமாக ஆலயத்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அக்னி தீர்த்தக்கரையில் மாணிக்கவாசகருக்கு தனியாக ஒரு சந்நிதி இருப்பதை இன்றும் காணலாம். இத்தலத்தின் மற்றுமொரு சிறப்பு என்னவென்றால், வேறு எங்கும் காண முடியாத அளவிற்கு இங்கு 6 அடி உயரத்தில் மரகத நடராஜர் அருள் பாலிக்கின்றார். இவர் ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இருப்பார். இவரை ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனத்தின் போது மரகத வடிவத்தில் பச்சை வண்ணத்தில் தரிசிக்கலாம். உத்திரகோசமங்கை என்று கேட்டவர் உயர்ந்த நோக்கங்களை பெறுவர். உத்திரகோசமங்கை என்று சொன்னவர் சித்த சுத்தியை அடைவர். உத்திரகோசமங்கை என்று
ஒரு கணம் ஒருமையுடன் சிந்தித்தவர் உயர் தர்மத்தை சார்வர். அதில் அகத் தூய்மை புறத் தூய்மையுடன் வசித்தவர் அட்டாங்க யோக பலனை ஆளுவர். உத்தரகாசி முதலிய புண்ணிய தானங்கள் எல்லாம் வாழ்வின் இறுதி காலத்தில்தான் உயர்கதி அளிக்கும். இத்தலம் இம்மையிலேயே நன்மை அனைத்தையும் நல்கி மறுமையில் பரமுத்தியை பயக்க வல்லது. ஆகையால் இது தனக்குத்தானே ஒப்பாவதன்றி பிற தலங்களை ஈடு சொல்ல இயலாது. இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் அக்னி தீர்த்தமாகும். இத்தீர்த்தம் கங்கை, காலிந்தி, யமுனை, கோதாவரி, காவிரி முதலிய புண்ணிய நதிகள் தோன்றும் முன்னரே தோன்றியதாகும். தீயை நினைவின்றி தீண்டினாலும் சுடும். அதுபோல் இத்தீர்த்தத்தை வேறு நினைப்பின்றி தொட்டாலும் அது பாப வினைகளை சுடும். ஆதலால் இத்தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அத்தீர்த்தத்தை தீண்டுவதிலும் சிறப்பிருக்கிறது, பார்ப்பதிலும் பாக்கியம் இருக்கிறது, உட்கொள்வதால் உயர்வு பல உண்டு. இத்திருத்தலத்தின் தல விருட்சம் இலந்தை மரமாகும். இத்திருத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலை 49 ராமநாதபுரத்திற்கு தென்மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 3000 ஆண்டுகள் பழமைமிக்க திருக்கோவில் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கென்று அமைந்த முதல் ஆலயம் இதுவே என்ற பெருமை பெற்றது திரு உத்திர கோசமங்கை. இதன் சிறப்புகள் எண்ணிலடங்காதது. உலகத்திலேயே மூலவராக கொண்ட ஒரே மரகத நடராஜர் இந்த உத்திர கோசமங்கையில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த உத்திர கோசமங்கையே ஒரு ரகசியம். இங்கு ஈசன் ரகசியமாக உபதேசம் செய்கிறார், ரகசியமாக காட்சி கொடுக்கிறார், ரகசியமாக தாண்டவமாடுகிறார், ரகசியமாக உலகத்தையே படைக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க இந்த உத்திர கோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் எல்லோரும் ஒரு முறை இத்திரு உத்திர கோசமங்கைக்கு வாருங்கள். இங்குள்ள மரகத நடராஜரை வழிபட்டு செல்லுங்கள். ஓம் நம சிவாய.